இன்றைக்கி நல்லா காரசாரமாக நாட்டுக்கோழி வரமிளகா சிக்கன் தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சண்டே அதுவுமா காலையிலேயே நான்வெஜ் எடுக்க போனவர் வரதுக்கே 11 மணி ஆகிப்போச்சு. கேட்டால் நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வர வேணாமா, அதனால தான் லேட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவார். இப்போன்னு இல்லை, எப்போ சண்டே வந்து நான்வெஜ் சமைச்சோம் அப்படின்னாவே நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு மதியானம் ஆகிடும். அதனால அவர் கையோட டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாரா, ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் அவர் வரதுக்கு முன்னாடியே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறது, சின்ன வெங்காயம் உளிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுருவேன். அவர் வந்ததும் டக்குன்னு சமைக்க ஆரம்பித்து மதியானத்துக்குள்ளே சமைச்சு சாப்பிட்ருவோம். இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வந்து குக்கரில் தான் வச்சுருந்தேன். குக்கரில் மட்டனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா மட்டன் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி வந்து வரமிளகாய் கறி தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமா, அதனால 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வரமிளகாக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு வரமிளகாவும் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சிக்கனை சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் இதை மட்டும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா சுண்ட விட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும்.